ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இட்ஸ் மீ பிரியா துரைவேல் ஃப்ரம் அமெரிக்காவில் பசுமை தோட்டம். எல்லோரும் சம்மரை செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. கார்டனிங் மேலே உங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கே அப்படி குறையாமல் எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க. எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி பிளான் கேர் வீடியோவில் நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, ரோஸ் பிளான்ட்டில் காஞ்ச ஃப்ளவர்ஸை நம்ம எப்படி கட் பண்ணணும், அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கிற அந்த ஸ்டெம்மை மட்டும் கட் பண்ணணுமா, இல்லை அந்த பிரான்ச்சஸ் கட் பண்ணணுமா, இல்லை என்ன மாதிரி அப்படிங்கிறத நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எதனால் இதை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ரோஸுக்கு இப்போ இந்த சம்மர்லலாம் ஒரு நல்ல ஒரு நியூட்ரியன்ஸ் கொடுக்குறோம். மிராக்கிள் க்ரோ ரோஸ் ஃபுட் கொடுக்குறோம். அண்ட் ஒரு சிலர் பயோ அட்வான்ஸ் அடிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நியூட்ரியன்ஸ் கொடுக்குறப்ப சாயிலில் இருக்க நியூட்ரியன்ஸையும் இந்த காஞ்ச ஃப்ளவர்ஸ் எல்லாமே அப்படியே எடுத்துகிட்டே இருக்கும். அண்ட் நமக்கு நியூ லீவ்ஸ் அண்ட் வித் பட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வரதுக்கும் அது பிளாக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம எப்போதுமே ஒரு சிலர் அந்த ஃப்ளவர்ஸை பறித்து அவங்க ஃப்ளவர் வாஸில் வைப்பாங்க, பூஜைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலருங்க அது செடியிலே இருந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ட்டு அழகு பார்ப்பாங்க. ஸோ அந்த கேட்டகரி கஸ்டமர்ஸ்க்கு தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவை மெயினாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் செடியிலேயே உங்கள் பூவை அழகு பார்க்குறீங்க, அது காஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எப்படி கட் பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும், அதை கட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறத நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே வீடியோவில் போகலாமா மக்களே? இப்போது நான் ஒரு காஞ்ச ஃப்ளவர் இருக்கிற ஒரு ஸ்டெம்மை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இதில் நான் எப்படி கட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஃப்ளவர் இருக்கிற அந்த காம்பு மட்டும் அப்படி நான் எதுவும் கட் பண்ணாமல், அந்த ஹோல் இது ஆரம்பிக்குது இல்லையா, ஸோ அதை தான் நம்ம கட் பண்ணணும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நான் எந்த கட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த ஸ்டெம் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த பூ ஒரு இது ஆரம்பிக்குது. ஸோ அந்த இடத்த நம்ம கட் பண்ணாதான் அங்கேருந்து நமக்கு புதுசாக இன்னொரு ஒரு சின்ன குட்டி பிரான்ச் வரும், அந்த ஸ்டெம்மோடு சேர்ந்து பட்ஸ் வரும். ஸோ நீங்கள் அந்த ஃப்ளவர் இருக்கிற அந்த காஞ்ச ஃப்ளவரை மட்டும் கட் பண்ணாமல் அந்த ஸ்டெம்மோடு சேர்த்து கட் பண்ணணும். ஸோ இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் செடியில் நிறைய காஞ்ச லீவ்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பண்ணும் போதே என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த காஞ்ச லீவ்ஸையும் நீங்கள் கட் பண்ணி விட்டுடணும். ஸோ இந்த லீவ்ஸை கட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, நீங்கள் அதை எதுவுமே நீங்கள் அதை ட்ராஷில் போட வேண்டாம். ஸோ அப்படியே அந்த செடிக்குள்ளேயே நீங்கள் போட்டுருங்க. அது நம்ம இப்போ இந்த வெயிலில் நல்லா காஞ்சி அந்த லீஃப் அப்படி கம்போஸ்ட்டாக மாறிடும். ஸோ நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். பட் நீங்கள் கொஞ்சம் அந்த ஃப்ளவர் பெட்லலாம் நடக்கிறீங்க, அங்கெல்லாம் கொஞ்சம் போகிறீங்க. ஆனால் எங்கள் பசங்களுக்கு அது சேஃப் இல்லை, ஏன்னா தான்ஸ்லாம் இருக்குது, முள்ளுலாம் இருக்குது, அது இப்போ குழந்தைங்கள குத்திடக்கூடாது. அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் அதை தாராளமாக பக்கத்துலேயே ஒரு கவர் வச்சுக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி அதில் போட்டுருங்க. பட் உங்களுக்கு அந்த ஃப்ளவர் பெட்டில் நீங்கள் அதிகமாக போக மாட்டீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே கம்போஸ்ட்டாக மாற்றிடுங்க மக்களே. ஸோ இதை கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, எய்தர் மிராக்கிள் க்ரோ ரோஸ் ஃபுட் அது நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஜோபீஸ் அப்படின்னு நமக்கு அந்த ப்ளூம் பூஸ்டர் ஸ்பைக் கிடைக்கும். அது ரொம்ப மைல்டு. நம்ம டெக்ஸாஸில் இருக்கிற ஹைப்ரிட் டீ ரோஸ் பிளான்ஸ் இந்த மைல்டு ஜோபீஸ் ரோஸ் ஃபுட்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது கரெக்டான ஒரு ரேஷியோவில் இருக்குது. நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் அது கரெக்டான ரேஷியோவில் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் மக்களே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்கள் ஐயோ ரோஸை கட் பண்ணி பயங்கரமாக மெயின்டைன் பண்ணணுமா, அதை பயங்கர ப்ரூவ் பண்ணணுமா அப்படின்னு அதை ஒரு பெரிய விஷயமாக நினைக்காம டக்குன்னு இப்போ எனக்கு இது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 to 15 மினிட்ஸ் கூட ஆகலை. ஸோ உங்களுக்கு எப்போது ரொம்ப போர் அடிக்கும், இல்லைனா சும்மா உங்கள் கார்டனில் நீங்கள் அப்படி பார்த்துட்ருக்குறீங்க செடியெல்லாம்னா நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரூட்டுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். நல்ல பிரான்ச்சஸ் நிறைய பிரான்ச்சஸ் வர்றதுக்கு நிறைய உங்களோட பிளான்ட்டில் சான்சஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு அந்த காஞ்ச ஃப்ளவரை கட் பண்ணும் போது உங்களுக்கு அங்கேருந்து ஒரு நியூ ஸ்டெம்மு, அப்புறம் ஒரு குட்டி பிரான்ச், இது எல்லாமே உங்களுக்கு பட்ஸ் அண்ட் இதோடைய நியூ லீவ்ஸோடு வரும். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் மக்களே. ஸோ இந்த பிளான் கேர் வீடியோ உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பிளான் கேர் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ பிரியா துரைவேல் ஃப்ரம் அமெரிக்காவில் பசுமை தோட்டம்.